தன் மகளை இழந்த துயரத்தில் தேவனையே வெறுக்கும் ஒரு தந்தை ஒரு மர்மமான கடிதத்தின் மூலம் அந்த பழைய குடிசைக்குச் செல்கிறார். அங்கே பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவரை அவர் சந்திப்பதும் அதன் மூலம் அவர் பெறும் விடுதலையுமே இக்கதை. ஜார்ஜ் ஒரு காலத்தில் மிகுந்த பக்தியுள்ள மனிதராக இருந்தார். அவருக்கு எலினா என்ற ஒரு குட்டி மகள் இருந்தாள். ஒரு கோடை விடுமுறையில் ஜார்ஜ் தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒரு மலைப்பகுதிக்கு சுற்றுலா சென்றார். அங்கே ஒரு சிறிய கவனக்குறைவால் எலினா மாயமானாள். நீண்ட தேடலுக்குப் பிறகு காட்டின் ஆழத்தில் இருந்த ஒரு பாழடைந்த பழைய குடிசையில் எலினாவின் சிதைந்த ஆடைகள் மட்டுமே கிடைத்தன. ஒரு கொடூரமான மனிதனால் அவள் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் ஜார்ஜின் வாழ்வை சிதைத்தது. அன்பான தேவன் ஏன் என் மகளை காப்பாற்றவில்லை என்ற கேள்வியோடு அவர் தேவனையே வெறுக்கத் தொடங்கினார். சில ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒருநாள் அவரது தபால் பெட்டியில் ஒரு கடிதம் இருந்தது. அதில், ஜார்ஜ், உன்னை அந்த பழைய குடிசையில் சந்திக்க காத்திருக்கிறேன், அன்புடன் அப்பா என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பா என்பது ஜார்ஜின் மனைவி தேவனை அழைக்கும் செல்லப்பெயர். கோபத்தோடும் குழப்பத்தோடும் ஜார்ஜ் அந்த பழைய குடிசைக்குச் சென்றார். அங்கே அவர் ஒரு மாபெரும் அதிசயத்தைக் கண்டார். பாழடைந்த அந்த இடம் ஒரு நந்தவனமாக மாறியிருந்தது. அங்கே அவர் 3 நபர்களை சந்தித்தார். முதலில் ஒரு அன்பான தாய் உருவில் பிதாவைக் கண்டார். ஜார்ஜ் அவரிடம் ஆத்திரமாக கத்தினார், நீ ஏன் என் மகளை காப்பாற்றவில்லை என்று. அதற்கு அவர், ஜார்ஜ், நான் அவளை ஒருபோதும் கைவிடவில்லை. மரணத்தின் அந்த இருண்ட தருணத்திலும் நான் அவளோடுதான் இருந்தேன். நீ இப்போது சுமந்து கொண்டிருக்கும் இந்த துயரம் உன்னைத்தான் அழிக்கும் என்று மென்மையாக கூறினார். அடுத்து ஒரு தச்சு வேலை செய்பவரைப் போல இருந்த இயேசு கிறிஸ்துவை குமாரன் சந்தித்தார். அவர் ஜார்ஜுடன் சேர்ந்து ஏரியின் மேல் நடந்து சென்றார். வாழ்க்கையின் புயல்கள் உன்னை மூழ்கடிக்க பார்க்கும்போது என் மீது நம்பிக்கை வை என்று அவருக்கு போதித்தார். ஜார்ஜ் தன் மகளின் ஆன்மா அவரோடு இருப்பதை உணர்ந்தார். மூன்றாவதாக, தோட்டத்தை பராமரிக்கும் ஒரு பெண்ணின் உருவில் பரிசுத்த ஆவியானவரை சந்தித்தார். ஜார்ஜின் உள்ளத்திலிருந்த கசப்பான எண்ணங்களை அகற்றி அங்கே மன்னிப்பு என்னும் விதையை அவர் விதைத்தார். மன்னிப்பு என்பது உன்னை சிறை வைத்திருக்கும் கோபத்திலிருந்து நீ விடுதலை பெறுவது என்று அவருக்கு புரிய வைத்தார். இந்த மூவரும் ஜார்ஜுக்கு ஒரு மாபெரும் சத்தியத்தை புரிய வைத்தனர். தன் மகளைக் கொன்ற அந்த பாவியையும் தனது கவனக்குறைவிற்காக தன்னையும் ஜார்ஜ் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு ஜார்ஜ் முழங்காலிட்டு, கர்த்தாவே, நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று கதறி அழுதார். அந்த நிமிடம் அவர் நெஞ்சிலிருந்த பாரம் நீங்கியது. மறுநாள் காலை அவர் விழித்து பார்த்தபோது அவர் அதே பழைய குடிசையில் தனியாக இருந்தார். ஆனால் அவரது உள்ளம் இப்போது சமாதானத்தால் நிறைந்திருந்தது. ஜார்ஜ் அங்கிருந்து ஒரு புதிய மனிதனாக புறப்பட்டார். இழந்த நம்பிக்கையையும் அன்பையும் மீண்டும் கண்டடைந்த அவர் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார்.